விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. உன்னை பார்த்த பின்பு பின்பு நானாக இல்லையே. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாரு என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடி கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கொள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வரிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், சாரே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருளம் புல்வெடி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், வெட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயரக் கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கடந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன், உள்ளங்காலில் நதியை கேட்டேன், பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவை இருக்கும் வானம் கேட்டேன், நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன், மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன், நிலவில் நதியில் குடிக்க கேட்டேன், நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன், அழுதால் மழை போல் அழவே கேட்டேன், ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜனின் வாழை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், மாயக்கண்ணன் குரலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை சொந்த உழைப்பில் சொத்தை கேட்டேன், தொட்டுக் கொண்ட பாசம் கேட்டேன், மழையை போன்ற பூவை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடையை தாங்கும் தோள்கள் கேட்டேன், கிழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், பயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன்.
கிஷோர் குமார் ரெண்டுமே தலை அஜித் சாங்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க கிஷோர் குமார். அது ஒரு ஃபாஸ்ட் பெப்பி, அதாவது இமோஷனலான ஒரு விஷயம். நீங்கள் 2 சாங்குமே பெர்ஃபார்ம் பண்ணது நிறைய. அந்த சாங் வந்து உண்மையிலே அஜித் சார் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த என்னது செகண்ட் சாங் அமர்கலம் சாங் நீங்கள் எடுத்தது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்க, உங்களோட கொரியோகிராஃபி எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த ஸ்டேஜுக்கு இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங் செலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். தருண் மாஸ்டர். கிஷோர் ஓகேப்பா, நல்லா இருந்தது. பட் லாஸ்ட் சாங் வந்து நல்லா பண்ணேன். பிகினிங் ஒரு 40-50 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படா படம் முடியும்ன்ட்டு இருந்தது, போயிட்டே இருந்துச்சு, நெவர் எண்டிங். ஸோ அந்த நெவர் எண்டிங் வந்து கொஞ்சம் லேகாக இருந்தது. பட் வெல் ட்ரைட், வெல் டன், குட். பட் கிஷோர் இது பத்தாது கிஷோர், இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, டேக் கேர். எஸ் ப்ரோ. கிஷோர், நான் சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப ஐ செட் இட் வாஸ் ஹை எனர்ஜி பேக்ட். அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு தோணுச்சுன்னா, இங்கே எனர்ஜியை தாண்டி there was ஒரு பேஷன் இருந்துச்சு, ஒரு இன்டென்சிட்டி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். யூனோ அந்த பிகாஸ் சாங் இட் செல்ஃப் இஸ் ஸோ ஹை ஆன் இன்டென்சிட்டி. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் சொன்ன மாதிரி ஐ ஃபெல் தட் லிட்டில் பிட், அது அந்த செகண்ட் ட்ராக் கொஞ்சம் நீங்கள் மெட்லி 2 ட்ராக் வச்சது, செகண்ட் வாஸ் அ லிட்டில் டூ லென்த்தி. அப்போ லென்த்தியாக இருக்கிறப்ப அந்த பேஷனில் எக்ஸ்ப்ரெஷன்ஸோ ஆர் ஸ்டெப்ஸோட வெரைட்டி வெர்சிட்டாலிட்டியோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் உங்களை யூ மெயின்டைன் யுவர் ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி வெல். எனக்கு ஒரு பிட் ரொம்ப பிடிச்சது, வேர் யூ ஜம்ப் ஃப்ரம் தட் பெஞ்ச் அண்ட் ஒரு டுவெல் எடுத்து நீங்கள் உங்கள் நீஸில் லேண்ட் பண்ணீங்க. அந்த லேண்டிங் வாஸ் ரியலி நைஸ். அது ப்ரொஃபஷனலாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஐ லைக் தேட் பிட். அண்ட் சும்மா உங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஃபைனல் எபிசோட்லேயும் பார்த்தேன், நீங்கள் இவ்வளோ டுவிங் நான் கிடைக்கிற இடத்துல அசால்ட்டாக விழுந்துடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்குங்க சரியா? காட் பிளஸ், டேக் கேர்.